ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ அகைன் ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஆக்சுவலாக அது ஒரு பழைய மூவி, டும் டும் டும். அந்த மூவியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், 2001 ரிலீஸ் ஆன மூவி தான் இந்த டும் டும் டும். அந்த மூவியை பற்றி ஏன்டா இப்போ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தான் அந்த மூவியை பார்த்தேன். தட்ஸ் வை. உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டான வேலை இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கேரி ஆன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த மூவி மாதவனுக்கு 7th மூவியாக ரிலீஸ் ஆகிருந்தாலும் தமிழில் மாதவனுக்கு இதுதான் 4th மூவி. இந்த 2000 அந்த இயர்ஸில் ஃபுல்லாக மாதவன் வந்து பீக்கில் இருந்தாங்க. அந்த ப்ரைம் டைம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மாதவனோட ப்ரைம் டைம்ன்றது அந்த இதுதான். இந்த டும் 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 படத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன அலைப்பாயுதே, மின்னலை எல்லாம் மாதவனுக்கு ஹிட்டு வாங்கி கொடுத்ததோடு சேர்த்து சாக்லேட் பாய், மேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்நேமையும் கொடுத்துருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்கிறேன், பட் நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. மேபி அந்த 2000 பீரியடில் இருந்த பீப்புள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, அந்த 2000 பீரியடில் வந்து தமிழ் சினிமா வந்து ஆக்ஷன் ஜான்ராலேருந்து ரொமான்டிக் ஜான்ராவுக்கு மாறிக்கி இருந்த டைமு. ஈவன் விஜய் தன்னோட கெரியரை வந்து ஆக்ஷன் ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய்க்கிருந்த நேரத்தில் அந்த 1995க்கு அப்புறம் ரொமான்டிக் ஜான்ரா மாற ஆரம்பித்தார். அந்த 2000 பீரியட்லலாம் ஃபுல்லாக வந்த மூவி ஃபுல்லாமே ரொமான்டிக் ஜான்ரா தான் இருந்துச்சு, சேம் அஸ் அஜித். பட் ரொமான்டிக் மூவி பண்ணால் ரொமான்டிக் ஹீரோ ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். அதில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவன் டேக்ஸ் த பிளேஸ். பிகாஸ் 2000 ரிலீஸ் ஆன அலைப்பாயுதே, 2001 ரிலீஸ் ஆன டும் டும் டும், மின்னலே, 2002 ரிலீஸ் ஆன கன்னத்தில் முத்தமிட்டால், 2003 ரிலீஸ் ஆன ஆயுத எழுத்து, அன்பே சிவம், இப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன படம் எல்லாமே ஹிட்டு கொடுத்து, அதே நேரத்தில் அந்த ரொமான்டிக் ஹீரோன்ற ஒரு பிளேஸ்லையுமே மாதவன் இருந்தார். இப்படி கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்துக்கிருந்த மாதவன் திடீர்னு ஒரு கேப் கொடுத்தாரு. கேப் மீன்ஸ் பெருசாக படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஹூ நோஸ், அந்த கேப் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இப்போ இருக்க டைமில் வந்து பிக்கஸ்ட் ஹீரோன்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாதவன் போயிருக்கலாம். நான் எதை சொல்கிறேன்னு தெரியுதுல. இப்போ மாதவனை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன், பட் அதுக்கு மேலேயும் ஒரு பர்சன் இருந்தாங்க. அது யார் தெரியுமா? எவ்ரி ஒன் இஸ் த கேங்ஸ்டர் அன்டில் த ரியல் ஒன் கம்ஸ். இப்படி சொல்கிற டயலாக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரே ஆள் வேறு யாருமே இல்லை. த ரியல் ஓஜி நம்ம மம்பட்டியான் தான். அதாவது நம்ம பிரசாந்த் அவர் தான். ஏன்னா அவர் ஒவ்வொரு இயருக்குமே கண்டினியூஸாக படம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்னொன்று பெரிய பெரிய டேரக்டரு, பெரிய ஹீரோயின் ஐஸ்வர்யா ராய் கூடலாம் நடிச்சிருந்தார். அப்படின்ற டயத்தில் அப்போ போட்டியே எப்படி இருக்கும்னா மாதவன் வர்சஸ் பிரசாந்த், பிரசாந்த் வர்சஸ் மாதவன் இப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். விஜய் அஜித்துக்கு படம் ரிலீஸ் ஆகும், பட் இவங்களுக்கு தான் அந்த காம்படிஷன் பேஸில் போய்கிட்டு இருந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த டும் 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 மூவியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த டும் 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 மூவியோட டேரக்டர் யார் தெரியுமா? இவர் தான், அழகம் பெருமாள். இவரோட டைரக்ஷனில் வந்த மூவி தான் இந்த மூவி. ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். என்னென்னா, மாதவன் கொஞ்சம் பெரிய எடுத்து பையன், ஜோதிகா வந்து அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணக்காரங்களை ஆகிறதுக்கு ஹெல்ப் வாங்கியிருப்பாங்க. அப்படின்ற ஸ்டேட்டஸில் இருக்க ஒருத்தவங்க. 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஸோ அவங்க 2 பேருமே பிளான் பண்ணி இந்த மேரேஜை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் பண்ணுவாங்க. அதில் மாதவன் வந்து நிறையா விஷயம் மேனிப்புலேட் பண்ணி அந்த இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பார். அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். நம்ம வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு இடத்துல அந்த லாஜிக் மிஸ் ஆகிருக்காது, ப்ராப்பராக கொண்டு போயிருப்பாங்க அந்த சீன்ஸ் எல்லாம். பட் எவ்ரி டைம் இவங்க போடுற பிளான் எல்லாமே அட் தி எண்டு வந்து ஃபெயிலியரில் தான் முடியும். சரின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மேரேஜே ஆக போகுது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இவங்க 2 பேருக்குமே லவ் ஸ்டார்ட் ஆகும். பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு டர்ன் நடக்கும். என்னென்னா, வெறும் நார்மலாக அவங்க மண்டபத்தில் கார்ட் கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. விளாண்டுக்கிறப்போ ஒருத்தவர் பண்ண சின்ன மிஸ்டேக்னால அது ஒரு பெரிய பூகம்பமாக மாறி அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகி கொலைக்கேஸ் அளவுக்கு போயிருக்கும். ஸோ அதில் அந்த மேரேஜை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஜோதிகா வந்து படிக்க அனுப்பிச்சிருப்பாங்க.
மாதவன் வந்து திருப்பி சென்னைக்கே போயிருப்பார். அப்புறம் அவங்க ஜோதிகாவும் மாதவனும் வந்து சென்னையில் வந்து மீட் பண்ணிப்பாங்க. அப்படி அவங்க மீட் பண்ணுறப்ப அங்கே அவங்க லவ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிடுவாங்க. பட் இவங்க இப்படி லவ் பண்ணுறது விஷயம் வந்து விவேக்கு பிடிக்காது. ஸோ விவேக் வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயம்லாம் பண்ணுவார். அதுவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கார்ட் கேமில் நடந்த ட்ரூத் வந்து தெரிய வரும். பண்ணது ஒரு ஆள், ஆனால் பழி போட்டது ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கும். அட் த எண்டு வந்து அந்த மாதவன் வீட்டு சைடில் இருக்கவங்க வந்து ஜோதிகா வீட்டு சைடில் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுருப்பாங்க. இதில் டைலாக்ஸ் அப்படி எல்லாமே மணிரத்ன மூவிஸில் வர டைலாக்ஸ் மணி இருந்திருக்கும் நிறையா விஷயங்கள். ஏன்னா மெட்ராஸ் டாக்கீஸ் தான் இதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதில் சாங்ஸ் வந்து ரகசியமாயின்னு ஒரு சாங் வந்திருக்கும். அந்த சாங் நல்லா இருந்திருக்கும். அது வந்து நான் வெறும் ரீலில் கேட்டிருக்கேனே தவிர ஃபுல்லாக கேட்டதில்லை. இந்த படத்தில் தான் ஃபுல்லாக கேட்டேன். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு அந்த சாங்கு. அப்புறம் இந்த மூவியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 2000 நடந்த கேஸ்டிசம்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அதை வந்து அப்படியே எக்ஸாக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்ற ஒரு நெளிவு சொலிவே இருந்திருக்காது. என்ன இருந்துச்சோ அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. ஃப்ரீயாக இருக்கப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட் ஆஃப் 10க்கு நான் வந்து ஒரு 6 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் அந்த மூவிக்கு. சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் கொடுத்தேன். இந்த மூவி பார்க்குற ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரேண்டமாக ஒரு நாள் இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த மூவி சீன் இருக்க ஒரு ரீல் வந்துருந்துச்சு. அதை பார்க்குறப்ப தான் சரி ஓகே ரீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டவுன்லோட் போட்டேன். டவுன்லோட் பார்த்த உடனே படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஃபைட் கிளப் மூவியை ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்கள் முகராசியான ஆளாக இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். என்னடா இதை ஹோட்டலில் போய் பொங்கல் வடை சாப்பிட கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற? என்ன சங்கதி? ஒரு ஊசி போட்டுக்கோங்க.